Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு சபையில் நம்ம எல்லாரையும் அல்லாஹ் ஒன்று கூட்டியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு நன்றி கூறிய விதமா நன்றி கூறிட்டு இந்த அமர்வை நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம நேற்றைய அமர்வுல எந்த செய்தியோட இறுதியா முடிச்சோம் அப்படின்னா, சொர்க்கத்துல என்னென்ன வீடுகள் இருக்கும், மாளிகைகள் இருக்கு, இல்ல கூடாரங்கள் இருக்கு, இது எல்லாத்தையும் ஒரு அடியார் எப்படி பெற்றிருக்க முடியும் அப்படிங்கிற செய்தியோட நம்ம போன அமர்வை நிறைவு செஞ்சோம். தொடர்ச்சியா இந்த வகுப்பை நம்ம கவனிச்சுட்டே வந்தா ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் சொர்க்கத்தை பத்தி. அது யாராவது சொல்ல முடியுமா? சொர்க்கம்னா இதுதான் அப்படிங்கறத இத்தனை வகுப்புகள்ல நம்ம அதை எப்படி விளங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறது. நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப என்ன அப்படின்னா, இந்த தொடர்ச்சியான வகுப்புகள்ல சொல்லுங்க. இம்மையில நம்ம செய்யற நற்செயல்கள் தான் நாளைக்கு மறுமையில நமக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குது. இந்த அமர்வுல அல்ஹம்துலில்லாஹ் இந்த அமர்வுல நம்ம சொர்க்கத்தை பத்தி விளங்கிக்க கூடிய விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, சொர்க்கம் ஏதோ ஒரு அற்புத பூமி இல்ல, அது அற்புதமானதுதான். அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆச்சரியம் அளிக்கக்கூடியது, அற்புதமானதுதான். ஆனா அது திடீர்னு ஒரு மேஜிக்கால உருவாக போறது அல்ல. இந்த பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு என்ன அப்படின்னா, இம்மையில நம்ம என்ன அமல்கள் செஞ்சு அனுப்புறோமோ, நம்ம சொர்க்கத்துடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து வியந்து போறோம்ல. அங்க இவ்வளவு அழகான வீடுகள் இருக்கா, இவ்வளவு அழகான உணவுகள் பரிமாறப்படுதா, இவ்வளவு அழகான ஆடைகள், ஒவ்வொருத்தருக்கும் வழங்கப்படுற கிரீடம், ஆபரணங்கள், அங்க உள்ள ஒரு இளைப்பாறக்கூடிய இடம், இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம செஞ்சு அனுப்பிய அமல்களுடைய வேறு ஒரு உருவம் தான். நீங்க உங்களுடைய தொழுகை, உங்களுடைய சதக்கா, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய நல்ல வார்த்தைகள், உங்களுடைய பிற மனிதர்களுக்கு நீங்க காட்டின இரக்கம், இது எல்லாம் தான் நாளைக்கு சொர்க்கத்துல உங்களுக்கான வீடா வரும், உங்களுக்கான உணவா வரும், உங்களுக்கான இளைப்பாறுதலா வரும். இப்ப இந்த தொடர்ல நம்ம முக்கியமா நினைவு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஸ்வர்க்கத்துக்கும் இம்மைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னா, சுவனம் நம்மளுடைய அமல்களால கட்டப்பட்டது. சுவனம் காத்துட்டு இருக்கு. இந்த அடியார் என்னென்ன அமல்கள் செஞ்சு தனக்கான இடத்தை அலங்கரிச்சுக்க போறாருங்கிறதுல ஒவ்வொரு நாளும் சுவனம் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, எல்லாரும் இப்ப நம்ம சுவனவாசிகள் ஆயிட்டோம். நம்ம தொடருடைய அடிப்படையில அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம எல்லாரும் சுவனவாசிகள் ஆயிட்டோம். இன்ஷா அல்லாஹ் மறுமையிலையும் அல்லாஹ் நம்மளுக்கு இதே நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். சொர்க்கவாசிகள் ஆயிட்டோம். நம்மளுக்கு ஒரு வீடு கொடுக்கப்பட்டுச்சு, அந்த வீடுல நம்ம போய் அமர்ந்துட்டோம். நிறைய வீடுகள் சொர்க்கத்துல இருக்கு. புயூத் இருக்கு, குசூர் இருக்கு, குரஃப் இருக்கு, ஹியாம் இருக்கு. இந்த வீடுகள்ல நமக்கு விருப்பமான ஒரு வீடை தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம அமல்களால. அந்த வீட்டுல இப்ப நம்ம எல்லாரும் போய் அமர்ந்திருக்கோம். தனிமையில அந்த வீட்டுல இருக்கிறது நம்மளுக்கு இன்பமா இருக்குமா? மகிழ்ச்சியை கொடுக்குமா? தனிமை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நாள் மகிழ்ச்சி கொடுத்துரும், ஒரு நிராசை ஏற்படுத்திரும், அவனுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்கும். தனியா ரொம்ப நாள் ஒரு 4 செவத்தை பார்த்துட்டு இருக்கவே முடியாது. அது எவ்வளவு பெரிய அரண்மனையா இருந்தாலும் அந்த அரண்மனையில நம்மளால தனிமையில வாழ முடியாது. அதுதான் மனிதனுடைய இயல்பு. இப்போ உள்ள ஜெனரேஷனோட பிள்ளைங்க தனியா இருந்துருவாங்க. அவங்களும் அவங்களுடைய போனும் இருந்ததுன்னா அவங்க தனிமை எவ்வளவு நேரம் வேணாலும் செலவழிப்பாங்க. ஆனா அப்படி ஒரு போனோட அவங்க இருந்தாலும் கூட அதுவும் ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் தான் அந்த தனிமையை அவங்களுக்கு இனிமையா இருக்கும். அதுக்கப்புறம் அது ரொம்ப அவங்களுக்கு எரிச்சலா மாறிடும். அப்போ பூமியில ஒரு மனிதனால தனியா வாழவே முடியாது. அவனுடைய குடும்பத்தார், அவனை சுத்தி இருக்கக்கூடிய அவனுடைய தாய், தந்தை, உடன் பிறந்தவங்க, அவங்களுடைய துணை, பிள்ளைகள், இப்படி தன்னை சுத்தி ஒரு சில மனிதர்கள் மனிதனுக்கு தேவை. எதுக்காக அப்படின்னா, தன்னுடைய இன்பத்தை பகிர்ந்துக்கிறதுக்காகவும் தன்னுடைய துன்பத்தை பகிர்ந்துக்கிறதுக்காகவும். அயராது உழைக்கக்கூடிய ஒரு தந்தை, காலையில இருந்து இரவு வரைக்கும் அயராது உழைக்கக்கூடிய ஒரு தந்தைக்கு அவருடைய வேலைக்கான கூலி கையில கிடைக்கும் போது கிடைக்காத ஒரு நிம்மதி எப்ப கிடைக்கும்னா, வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே தூங்கிக்கிட்டு இருக்க தம் பிள்ளைகளை பார்க்கும் போது அவருக்கு அந்த நிம்மதியே ஏற்படும்.
அவர் காலையில இருந்து உழைச்சதுக்கான கூலி கையில கிடைத்த அந்த பணத்தை விட அதை கொண்டு வந்து அவர் யாருக்காக செலவு செய்ய போறாரோ அந்த பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு நிம்மதி. ஹாஸ்டல்ல பிள்ளைங்க இருக்காங்க, வெளியூர்ல பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒரு தாயுடைய நிலை எப்பயுமே மனசு பதட்டமாவே இருக்கும். எதுலயுமே நாட்டம் இல்லாத ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தன்னுடைய பிள்ளை ஊர்ல இருந்து வந்து தாம் பக்கத்துல இருக்கும் போது அந்த தாயுடைய மனதுல ஒரு நிம்மதி ஏற்படும். அப்ப மனிதன் குடும்பம் இல்லாம வாழ்ற அமைப்பிலேயே மனிதன் படைக்கப்படல. ஒரு மனிதனுக்கு தன் குடும்பத்தாரிடம் பகிராத எந்த ஒரு மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியாவே இருக்காது. தன் குடும்பத்தாரிடம் இருந்து ஆறுதல் வராத வரைக்கும் ஒரு மனிதனால ஒரு துன்பத்திலிருந்து கடந்து போகவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் முறையா வஹி வந்தப்போ அவங்க ஒரு பயந்து போய் வந்தாங்கல்ல, என்ன போர்த்துங்கன்னு சொன்ன உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்து வந்த ஆறுதலான வார்த்தை தான், இது இயல்பு போல, இது நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்கல, இதுல இருந்து நம்ம வெளிவந்துடலாம், இது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்துச்சு. அந்த அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற விதமா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கூட்டிட்டு போய் வராக்கா இப்னு நௌஃபல்ட்ட போய் விடுறாங்க. இது வந்து நபிமார்களுக்கு வரக்கூடிய செய்தி தான் உங்களுக்கு வந்திருக்குன்னு அவங்க சொல்லி ஆறுதல் படுத்துறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, அந்த மனிதன் முதல்ல நோக்கி போறது தன்னுடைய குடும்பம் தான். தன்னுடைய இன்பமா இருந்தாலும் எனக்கு இவ்வளவு பெரிய இன்பம் கிடைச்சிருக்குன்னு தன்னுடைய குடும்பத்தார்கிட்டதான் பகிர்ந்துக்குவான். தன்னுடைய துன்பமா இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தார்களுடைய தோள்கள்ல தான் அவன் ஆறுதல் தேடி போய் இறங்குறான். அப்போ பூமியில இருக்கக்கூடிய இன்பங்களையே பகிர்ந்துக்கிறதுக்கு நம்மளுடைய குடும்பத்தாரை தேடுறோமே, சொர்க்கத்துல எவ்வளோ இன்பங்கள் இருக்கு. நம்மளால ஜீரணிக்க முடியாத, அதாவது இது இப்படிதான் இருக்கும்ன்ற கற்பனை பண்ணி பார்க்க முடியாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இல்லையா, இந்த சொர்க்கம் எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத வகையில சொர்க்கம் இருக்கும் அப்படின்னு. இப்ப இன்னைக்கு நம்ம நிறைய சொர்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம சொர்க்கத்துக்குள்ள போய் பார்க்கும்போது நம்ம கேட்டதுக்கும் நம்ம பாக்குறதுக்கும் இன்னும் இதை விட பிரம்மாண்டமானதா இருக்கும். அற்ப இன்பங்களையே குடும்பத்துக்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கிறோம். சுவனத்துல கிடைக்க போற நிலையான இன்பங்களை நம்ம குடும்பத்தார்கிட்ட பகிர்ந்துக்குவோமா? அங்க நம்மளுடைய குடும்பத்தார்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற செய்தியதான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 13வது அத்தியாயத்துடைய 23வது வசனத்துல சொல்றான். இன்னைக்கு என்னால ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல, யாராவது ஒருத்தவங்க இந்த வசனத்தை எடுத்து சாட்ல போட்டு விட்டீங்கன்னா கூட நல்லதுதான், எல்லாரும் பாத்துப்பாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 13வது அத்தியாயத்துடைய 23வது வசனத்துல சொல்றான், நிலையான அந்த சுவனங்களில் இவர்களும் இவர்களுடைய தந்தைகளில், இவர்களுடைய மனைவிகளில், இவர்களுடைய சந்ததியினர்களில் ஈமான் கொண்டவர்களும் சேர்ந்து நடந்து செல்வார்கள். அல்லாஹ் அப்ப சொர்க்கத்துல நம்ம தனியா நடப்போம்னு சொல்லல, அந்த இன்பங்களை நம்ம தனியா அனுபவிப்போம்னு சொல்லல. இவங்களுடைய பெற்றோர்கள் இறை நம்பிக்கையாளர்களா இருந்தா அவங்களும் இவங்க கூட சேர்ந்து போவாங்க. இவர்களுடைய பிள்ளைகள் இறை நம்பிக்கையாளர்களா இருந்தா அவங்களும் இவங்களோட சேர்ந்து போவாங்க. இவர்களுடைய துணைகள் இறை நம்பிக்கையாளரா இருந்தா அவங்களும் இவங்களோட சேர்ந்து போவாங்க. அப்ப சொர்க்கத்துக்குள்ள நம்ம தனியா போகல. இங்க எப்படி நம்ம வீட்டுல நம்மளுடைய ஹால்ல எல்லாம் வேகமா அவசரமா கிளம்பிட்டு எல்லாத்தையும் போட்டபடி போட்டுட்டு வெளியில போறோம்னா ஒரு இடத்துக்கு, அதே மாதிரிதான் நாளைக்கு சுவனத்திலையும் நம்மளுடைய குடும்பத்தாரோட சேர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் போய் சுத்தி பார்ப்போம், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரசிப்போம், ஒவ்வொரு இன்பங்களையும் நம்ம அனுபவிக்கக்கூடியவங்களா இருப்போம். இந்த உறவுகள்ல முதலாவது ஒரு உறவை பத்தி பார்க்க போறோம். அவங்க யார் அப்படின்னா பெற்றோர்கள் தான். இப்ப இந்த பெற்றோர்களை சுவனத்துல நம்ம சந்திக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் நினைவு கூற விரும்புறேன். என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் உண்மையிலேயே சொர்க்கத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறாரு, உண்மையிலேயே தன் பெற்றோர்களோட அவர் சுவனத்துல இருக்கணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னா முதல்ல இந்த உலகத்துல பெற்றோருடனான அவருடைய உறவு அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடியதா இருக்கணும். அவர் சொர்க்கத்துக்கு போறாரு, அங்க போய் தன்னுடைய பெற்றோரோட போறாரு அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது பட்சம். முதலாவது விஷயம் என்னன்னா, இந்த பெற்றோர்களின் மூலமா இவர்களை பயன்படுத்தி அவர் சொர்க்கவாசியா மாறுறாரா இல்லையா, அதுதான் முதலாவது விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு இளைஞர் வந்து கேக்குறாரு, யா ரசூலுல்லாஹ், இந்த போர்ல நான் அவங்க கூட கலந்துக்கணும், இந்த போர்ல கலந்துக்கிறதுக்காக நான் என்னுடைய பெற்றோர்களை விட்டுட்டு வந்திருக்கேன், அவங்கள அழுகின்ற நிலையிலேயே நான் விட்டுட்டு வந்தேன் யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க உங்களுடைய பெற்றோர்கிட்ட திரும்பி போங்க. நீங்க எப்படி அவங்கள அழுகின்ற நிலையில விட்டுட்டு வந்தீங்களோ இப்ப அவங்களை சிரிக்கின்ற வகையில நீங்க அவங்களோடயே போய் சேருங்க.
அவங்களுக்கான பணிவிடைகளை நீங்க செய்யுங்க, ஏன்னா உங்களுக்கான சொர்க்கம் அவங்கதான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரை திருப்பி அனுப்புறாங்க. நமக்கான சொர்க்கத்துடைய கதவுகள் நம்மளுடைய பெற்றோர்கள். அவங்க நம்ம சரியான முறையில அல்லாஹ்வை திருப்திப்படுத்துற முறையில அவங்களுடைய உறவை நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மள சொர்க்கத்துக்குள்ள வரவேற்க போறதே நம்மளுடைய பெற்றோர்கள் தான். ஒரு சின்ன ஒரு வரலாறு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல நடந்த ஒரு வரலாறை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல உமையா பின் அஸ்கர் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. உமையா பின் அஸ்கர் அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்தாங்க. அவங்க எல்லா போர்களையும் கலந்துகிட்டாங்க. அவங்களுக்கு வயசான காரணத்தினால உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல நடந்த பாரசீகத்திற்கு எதிரான போர்ல அவங்களால கலந்துக்க முடியல. அதனால அவங்களுடைய மகன் கிலாப் அந்த போர்ல கலந்துக்கிறாங்க. போர்ல கலந்துக்கிறதுக்காக அவங்களுடைய மகன் கிளம்பி போயிட்டா இந்த தந்தையால அந்த மகனை பிரிஞ்சு வாழவே முடியல. அழுதுகிட்டே இருக்காரு. டெய்லி போய் உமர் ரலியல்லாஹு கிட்ட முறையிடுறாரு, என்னுடைய மகன் எப்போ வருவாரு கேட்டுட்டு வராரு. தன்னுடைய மகனை பிரிஞ்சு அவரால் இருக்கவே முடியல. இப்படி ரோட்ல நடந்து போனா ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை அரவணைச்சிட்டு போறதை அவர் பார்த்தாரு அப்படின்னா இவருக்கு தன்னோட மகனோட இருந்த நேரங்கள் ஞாபகம் அழுதுறாரு. கடைசியா என்ன செஞ்சிடறாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய் முறையிட்டுறாரு, நீங்க என்னுடைய கண்ணீர்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும், என்னுடைய மகனை நீங்க என்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்துல இவருடைய இம்சை தாங்க முடியாம அவங்க எந்த போர்க்களத்துக்கு போனாங்களோ அந்த போர்க்களத்துக்கு ஒரு கடிதம் எழுதிடுறாங்க. இன்னாருடைய மகன் கிலாப் அங்க இருப்பாரு, அவரை மட்டும் தயவு செஞ்சு நீங்க ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்க. அவரை ஊருக்கு வரும் பொழுது முதல்ல என்ன சந்திக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவருடைய தந்தைய போய் சந்திக்க சொல்லுங்க அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதிடுறாங்க. இப்ப எழுதின உடனே அந்த கிலாப் என்ன செய்யறாங்க, அவங்க அந்த போர் படையில இருந்து திரும்பி இப்ப வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு பாக்குறதுக்கு வெயிட் பண்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க கிட்ட கேக்குறாங்க, நீங்க உங்க தந்தைக்கு என்ன செய்வீங்க? அவரு நீங்க எல்லாமே இருக்கவே மாட்டாரு, உங்களுடைய பிரிவை நினைச்சு அவரு இவ்வளவு கஷ்டப்படுறாரு, நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு. இல்ல யார சொல்லலாம், நான் எல்லா பணிவிடையும் என் தந்தைக்கு செய்வேன். நீங்க ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா செய்றீங்க, அதனாலதான் அவரு உங்களை ரொம்ப அதிகமா நினைக்கிறாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், என்னுடைய தந்தைக்கு நான் என்ன செய்வேன், பால் கறந்து கொடுப்பேன். அப்பதான் ஒட்டகத்துடைய மடியிலயோ இல்ல ஆட்டுடைய மடியிலயோ இருந்து பால் கறந்தோம்னா சூடா இருக்கும். உடனே கறக்கப்பட்ட பால் எப்படி இருக்கும், சூடா இருக்கும். அந்த சூடா என்னுடைய தந்தை அந்த பாலை குடிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த மடியில நான் கொஞ்ச நேரம் தண்ணி வச்சு அதை குளுமையாக்குவேன். குளுமையாக்குன பிறகு அதுல இருந்து நான் பாலை எடுத்துட்டு போய் என் தந்தைக்கு கொடுப்பேன். அது அவரு இதமா குடிப்பாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்ப இதே மாதிரி ஒரு பாலை கறந்து வச்சு நீங்க வெயிட் பண்ணுங்க, கறந்து வச்சுட்டு நில்லுங்க அப்படிங்கிறாங்க. அந்த மனிதரும் நிக்கிறாரு. இப்ப இவங்களுடைய தந்தைய கூப்பிட்டு விடுறாங்க, உமையா பின் அஸ்கர் அவங்களை கூப்பிட்டு விடுறாங்க. அவர் சபைக்கு வந்துடுறாரு. வந்த உடனே இந்த பாலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு குடுக்குறாங்க அவர் கையில. மகன் கொடுக்கல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு குடுக்குறாங்க. அந்த பாலை எடுத்து அவர் கிட்டக்க குடிக்க போகும்போது தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இதுல என்னுடைய மகனுடைய வாசனை வருது அப்படின்னு சொல்லி அவர் அழுகிறார். அழுத உடனே அடுத்த அந்த தந்தையும் மகனும் சந்திக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் முதல்ல சந்திக்கும் போது அவங்க கட்டி தழுவி அழுது அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறத பார்த்து அந்த சபையில இருக்க எல்லாரும் அழுதுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, இப்படி ஒரு தந்தை மகன் உறவு எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் இல்லாமல் போயிருச்சே அப்படிங்கிற வருத்தத்தை வெளிப்படுத்துறாங்க. அப்போ நம்ம இந்த பூமியில இந்த அளவுக்கு நம்மளுடைய பெற்றோர்கள்ட்ட திருப்தி உடையவங்களா நடந்துகிட்டோம் அப்படின்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹுடைய திருப்தியை நம்ம பெறக்கூடியவங்களா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாருக்கு வயதான தாயும் தந்தையும் இருந்து அவர்கள் மூலமாக அவர் சுவனம் செல்லவில்லையோ அவரை விட ஒரு பெரிய நஷ்டவாளி இல்லை, யாரும் இல்லைன்றாங்க. இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு நம்ம பெற்றோர்களோட போறோமா அப்படிங்கிறத விட இந்த பெற்றோர்களின் மூலம் நாம சொர்க்கத்துக்கு போறோமா, அந்த அளவுக்கு நமக்கும் நம்மளுடைய பெற்றோருக்குமான உறவு இருக்கா, அவங்களுடைய தேவைகளை நம்ம சொல்லாமலே நிறைவேற்றுறோமா. நம்ம சிறு குழந்தைகளா இருக்கும் போது நம்மளுக்கு இன்னதான் தேவைங்கிறத நம்மளுடைய உடல் மொழிகளை வச்சு அவங்க உணர்ந்துகிட்டாங்களே. இன்னைக்கு பல பெற்றோர் எனக்கு இதுதான் தேவைன்னு வாய் திறந்து சொல்லும் போது கூட அதை உணராத பிள்ளைகளா இந்த சமூகத்துடைய பிள்ளைகள் இருக்காங்களே. நம்மளுடைய பெற்றோருக்குமான உறவு எப்படி இருக்கு அப்படிங்கறத சிந்திச்சு பார்க்க. இப்ப பெற்றோர்களோட சொர்க்கத்துக்குள்ள போக போற நிகழ்வுக்கு ஒரு குடும்பத்தை நான் உதாரணமா சொல்றேன். ஒரு கற்பனை என்னன்னா, ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல ஒரு பெற்றோர் இருக்காங்க. அந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளா அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க. அதன் மூலமா தங்களுக்கும் கண் குளிர்ச்சி ஏற்படக்கூடிய
அவங்களுக்கு இறை நம்பிக்கையை ஊட்டி வளர்க்குறாங்க. அல்லாஹுடைய திருப்தி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி வளர்க்குறாங்க. இப்போ அந்த பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாங்க. இப்ப அவங்க பெரிய ஆளா ஆயிட்டாங்க. இப்ப பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னா, தன் இறைவனுக்கு திருப்தி உடையவர்களா நடந்துக்கிறாங்க. தன்னுடைய பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சி உள்ளவங்களா நடந்துக்கிறாங்க. இப்படி ஒரு குடும்பமா நம்மளுடைய குடும்பம் இருக்கா? நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுக்கு கண் குளிர்ச்சியானவங்களா இருக்காங்களா? ஒவ்வொரு தொழுகையும் நம்ம தொழுகும் போது ஏற்படுற சந்தோஷத்தை விட நம்ம பிள்ளைங்க இபாதத்துகளை நிறைவேற்றும் போது நம்மளுடைய உள்ளம் மகிழுதா? இந்த அளவுக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளா நம்மளுடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கோமா? இல்ல வளர்ந்து வந்து அவங்க அல்லாவுக்கு திருப்தி உள்ள ஒரு அடியானா இருப்பாங்களா? இந்த மாதிரி இப்போ ஒரு குடும்பம் இருக்கு. இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு தாயும், இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு தந்தையும், இறைவனுடைய திருப்திய நாடியே தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிற ஒரு பிள்ளைகளும். இப்படிப்பட்ட குடும்பம் சொர்க்கத்துல சந்திக்குது அப்படின்னா அந்த சந்திப்பு எப்படி இருக்கும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 52வது அத்தியாயத்துடைய 21வது வசனத்துல சொல்லி காட்டுறான், எவர்கள் ஈமான் கொண்டு அவர்களுடைய சந்ததியும் ஈமான் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுடைய அந்த சந்ததியினரை அவர்களுடன் சுவனத்தில் நாம் ஒன்று சேர்த்து விடுவோம். யார் பெற்றோரும் இறை நம்பிக்கையாளரா இருக்காங்க, அவங்களுடைய சந்ததிகளும் இறை நம்பிக்கையாளர்களா அல்லாஹுக்கு திருப்தி உள்ள அடியார்களா இருந்தாங்கன்னா இவங்க 2 பேரையும் நாளை மறுமையில் அல்லாஹ் சேர்த்தே வச்சிருப்பான். ஒன்னாவே பயணிக்கக்கூடிய, ஒன்னாவே இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்குறான். நம்மள எத்தனையோ பேரோட தாய் நம்மளுக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாங்க. எத்தனையோ பேருக்கு இங்க தந்தைகள் இல்லாம இருக்கலாம், இறந்திருக்கலாம். நம்ம ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போதே நம்மளை விட்டுட்டு போயிருக்கலாம். நம்மளுடைய தாய் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதே நம்மளை விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். அப்ப தாயும் தந்தையும் இல்லாம நம்மள பலர் வாடி இருக்கலாம். நம்மளுடைய காலம் வளர வளர நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுற ஒவ்வொரு சந்தோஷமான விஷயத்தையும் பகிர்ந்துக்க என்னோட தந்தை இல்லையே நம்மள எத்தனையோ பேர் ஏங்கலாம். இந்த விஷயத்த எங்க அம்மா இருந்திருந்தா முதல்ல நான் அவங்க கிட்ட பகிர்ந்திருப்பேனே அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நம்மளுடைய தாய் இல்லாம இருக்கலாம். நம்மளுக்கு ஏற்படுற பல கஷ்டங்கள்ல என்னுடைய தாயும் தந்தையும் இருந்திருந்தா என் மனது ரொம்ப நிம்மதியா இருந்திருக்குமே அப்படின்னு ஏங்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பல சூழல்கள் இருந்திருக்கலாம். நம்மளுடைய பிள்ளைகளை நம்மளுடைய பெற்றோருக்கு அறிமுகப்படுத்த முடியாத சூழல் இந்த பூமியில இருந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் பகரமா நாளை மறுமையில் சொர்க்கத்துல இந்த பெற்றோரும் இந்த பிள்ளைகளும் சந்திக்கக்கூடிய நிகழ்வு ரொம்ப நெகிழ்ச்சியானதா இருக்கு. இப்ப இவங்க அந்த பிள்ளைகள் பெற்றோரை சந்திப்பாங்க. சந்திச்சுட்டு தன்னுடைய தந்தை கிட்ட அவங்க என்னென்னலாம் பகிரணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் இப்ப பகிர்ந்துருவாங்க. தன்னுடைய பிள்ளைகளையும் கூப்பிட்டு தன்னுடைய பெற்றோர் கிட்ட அறிமுகப்படுத்துவாங்க. சுப்ஹானல்லாஹ், இது எவ்வளவு ஒரு அழகான வாய்ப்பு. ஆனா அந்த குடும்பம் இறை நம்பிக்கையான குடும்பமா இருந்தது அப்படின்னா இங்க இருப்பது போலவே அவங்களுக்கு சுவனத்திலையும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தாயும் ஒரு பெற்றோரும் ஒரு குழந்தையும் சொர்க்கத்துக்குள்ள போறாங்க. ஆனா இந்த தாய் ஈமான்ல அதிக வலுவானவங்களா இருக்காங்க, அந்த பிள்ளை கொஞ்சம் ஈமான்ல குறைவானவங்களா இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரும் ஒரே அந்தஸ்துல எப்படி இருக்க முடியும்? நம்ம படிச்சோம் தானே, சொர்க்கத்துல அவங்கவுங்களுடைய ஈமானுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அந்தஸ்து வேறுபடும்னு. அப்ப இவங்க 2 பேரும் எப்படி ஒரே அந்தஸ்துல இருக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இங்க அல்லாஹ் அந்த பெற்றோருடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இந்த பிள்ளைகளுடைய அந்தஸ்தை உயர்த்திடுவான். இப்போ ஒரு சந்ததி இருக்கு, அதுல சந்ததி ரொம்ப ஈமான்ல திளைச்சவங்களா இருக்காங்க, பெற்றோர்கள் ஈமான்ல கொஞ்சம் இறங்கி இருக்காங்க, அவங்களுடைய அந்தஸ்து சொர்க்கத்துல கம்மியா இருக்கு. இப்போ அல்லாஹ் என்ன செய்வானா, இந்த பிள்ளைகளுடைய உயர்ந்த அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இந்த பெற்றோருடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்திடுறான். இப்ப நம்ம சொர்க்கவாசிகளானோம்னா நம்ம மூலமா நம்மளுடைய பிள்ளைகளுடைய அந்தஸ்து உயருமா? அந்த அளவுக்கு நம்மளுடைய அமல்கள் இருக்கா? அல்லது நம்ம பிள்ளைகள் மூலமா நம்மளுடைய அந்தஸ்து உயருமா? அந்த அளவுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இங்க வெறும் பெற்றோர்களை மட்டும்தான் நம்ம சந்திப்போங்கிறது கிடையாது. நமக்கு ரொம்ப விருப்பமான நம்மளுடைய தாத்தாவா இருக்கலாம், இல்ல பாட்டியா இருக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷனா இருக்கலாம். யாரா இருந்தாலும் இப்ப எல்லாரும் இங்க ஒன்னா சந்திச்சுப்பாங்க. நம்மளுடைய சந்ததிகள்ல முன்னாடி யாரோ ஒருத்தர் முதல்ல இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம்,
நம்மளுடைய மார்க்கத்துடைய ஹீரோக்களான சஹாபாக்களை நேர்ல பார்த்தவர் இஸ்லாத்துக்கு வந்த நபரா இருக்கலாம். இப்ப அவரை நம்ம பாக்குற வாய்ப்பு கிடைக்கும். அவருடைய அந்தஸ்தளவு நம்மளுடைய அந்தஸ்தும் உயரப்படும். அல்லாஹ் ஒரு எவ்வளவு அழகான ஒரு கெட் டுகெதரை சொர்க்கத்துல ஏற்படுத்தி கொடுத்திருக்கான்னு பாருங்க. இந்த பூமியில ஒரு கெட் டுகெதர் நடந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்தஸ்துல இருப்பாங்க. அவங்கவுங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி ஆடை அணிச்சுட்டு வருவாங்க. ஒரு வீட்டுல விருந்துனா எல்லாரும் ஒரே மாதிரி வரமாட்டாங்கல்ல, சிரமப்படுற குடும்பம் இருக்கும், அந்த குடும்பம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பூமிகள்ல உள்ள கெட் டுகெதர்ல வேறுபாடுகள் இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கும். அல்லாஹ் சுவனத்துல ஒரு குடும்பத்தை இணைக்கிறான் அப்படின்னா அந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொரு நபரும் சரிசமமான நபரா அல்லாஹ் மாத்திதான் அவங்கள சொர்க்கத்துக்குள்ள விடுறான். ஏன்னா ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையுடைய அந்தஸ்தை தனக்கு நிகரா பாக்குறதுலதான் பெருமைப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஒரு தாயும் தந்தையுமே இவ்வளவு சந்தோஷப்பட்டா நம்மளுடைய இறைவன் நம்ம மேல எவ்வளோ அன்பானவன், நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்துறதுலதான் நம்மளுடைய இறைவனுடைய மகிழ்ச்சியும் இருக்கு. இது முதலாவது, குடும்பங்கள் எப்படி அங்க சந்திக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா துணைகள். அல்லாஹ் சொன்னான்ல, இறை நம்பிக்கையாளர்களா இருந்தா அவர்களுடைய துணைகளோட அவங்கள நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்னு. சுவனத்துல பொறுத்த வரைக்கும் யாருமே சிங்கிளே கிடையாது. அங்க யாருமே கல்யாணம் ஆகாம துணைகள் இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல அவங்க துணைகள் இன்றி வாழ்ந்திருந்தால், திருமணம் ஆகாம இல்ல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் இறந்து இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைகளால கணவனை பிரிந்து இப்படி எந்த சூழல்ல அவங்க வாழ்ந்திருந்தாலும் சுவனத்துல அவங்களுக்கான துணை அல்லாஹ் ஏற்படுத்தி ரெடியா வச்சிருப்பான். ஏன்னா இந்த பூமியில பல நேரங்கள்ல அவங்களுக்கு துணைகள் இல்லாததால தங்களுடைய மனசுல உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். தன்னுடைய உடல் வலியா இருந்தாலும் சரி, மன வலியா இருந்தாலும் சரி, தன்னுடைய சந்தோஷமா இருந்தாலும் சரி, பகிர்ந்துக்க ஒரு துணை இல்லாம அவங்க நிறைய வேதனைப்பட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இறைவனுக்காக அவங்க பொறுத்து வாழ்ந்திருப்பாங்க. இதுக்கு பகரமா அல்லாஹ் மறுமையில் அவர்களுக்குன்னு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுப்பான். இந்த துணை, இந்த பூமியில சிலருக்கு இந்த துணைகள் மேல சில குறைபாடு இருக்கலாம். சொல்லுவாங்க தானே, நான் அல்லாவுக்காக பொறுத்துட்டு இவங்களோட வாழ்றேன், ஆனா மறுமையில எல்லாம் போனா இவங்க எல்லாம் எனக்கு துணையா வந்துடக்கூடாது, வேற ஒரு துணையதான் நான் எதிர்பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஒரு விஷயத்த நம்ம நினைவுல வச்சுக்கணும், சுவனம் அப்படிங்கிறது உலகம் மாதிரி கிடையாது. அந்த சுவனத்துல கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்கும் இடையில எந்த சண்டையுமே இருக்காது, எந்த மனக்கசப்புமே இருக்காது. வெறுமன நல்ல நிகழ்வுகள் மட்டும்தான் அங்க அவங்களுக்கு நினைவுல இருக்கும். இந்த பூமியில அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டைகள் எல்லாம் அங்க அவங்களுக்கு நினைவு இருக்காது. வெறுமன இன்பமான நிகழ்வு மட்டும்தான் நினைவு இருக்கும். அந்த இன்பங்களை மட்டும்தான் கணவனும் மனைவியும் பகிர்ந்துக்குவாங்க. இன்னைக்கு இந்த பூமியில ஒரு 50 திருமணமாகி ஒரு 40 வருஷம் வாழ்ந்த ஒரு தம்பதிகள்கிட்ட போய் கேட்டாலும் கணவனை பத்தி மனைவிக்கு ஒரு சில குறை இருக்கும், மனைவிய பத்தி கணவனுக்கு ஒரு சில குறை இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு, இவ்வளவு வருஷம் வாழ்ந்தும் இவங்க என்ன சரியாவே புரிஞ்சுக்கலையே, என்ன குறையாவே நினைக்கிறாங்களேன்ற ஒரு ஏக்கம் இருக்கும். நாளை சொர்க்கத்துல அல்லாஹ் அந்த கணவன் மனைவிக்கும் இடையே அந்த சண்டையான நிகழ்வு எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சிரும். அவங்களுடைய நினைவுலயே அது இருக்காது. வெறுமனே இந்த பூமியில அவங்க இன்பமா கழிச்ச நாட்களை மட்டும்தான் அவங்க ஞாபகத்துல வச்சுக்குவாங்க. இப்னு அபி ருபாபா ரஹ்மஹுல்லா அவங்க சொல்றாங்க, சுவனத்துல நாம நம்மளுடைய துணைகளை கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டோமா. இங்க பூமியில அவங்கள பிரிஞ்சிருந்தாதான் நம்ம நிம்மதின்னு நினைக்கிற அளவு ஒரு சூழல் இருக்கும். ஆனா சொர்க்கத்துல கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டோமா. காரணம், அன்பு மட்டும்தான் அங்க ரெண்டு பேருக்கு இடையில நிறைய இருக்கும். எந்த ஒரு பழிவாங்குற உணர்வோ இல்ல ஒரு ஏமாற்றமோ ஒரு கவலையோ அவங்க மனசுக்குள்ள இருக்கவே இருக்காது. இன்னும் இந்த துணைகள் பத்தி பார்க்கும்போது பொதுவா இதுல ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். என்னன்னா, இப்ப ஒரு பெண் 2 திருமணம் பண்றாங்க, 3 திருமணம் பண்ணிருக்காங்க, அப்ப இவங்க எந்த கணவரோட இருப்பாங்க? இதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இதோட உண்மை நிலை என்னன்னு அல்லாஹ் தான் அறிவான். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, யாரோட அந்த பெண் கடைசியா திருமண வாழ்க்கையில இருந்தாங்களோ அந்த கணவரோட தான் அவங்க சொர்க்கத்துல இருப்பாங்க. இதை எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களை ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் நீங்க வேற யாரையும் திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்க சுவனத்துல நீங்க அப்பதான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களாவே எழுப்பப்படுவீங்க அப்படின்னு. அந்த அடிப்படையில சொல்லக்கூடிய விஷயம், இறுதியா அவங்க யாருடைய மனைவியா இருந்தாங்களோ அவங்களுடைய மனைவியா தான் அவங்க சொர்க்கத்துல இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன செய்யப்படுதுன்னா, அந்த பெண்ணுக்கே அதுக்கான சாய்ஸ் கொடுக்கப்படும், நீங்க யாரோட வாழ்றீங்க அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கருத்து.
இன்னும் ஒரு சிலருடைய கருத்து என்னன்னா, அல்லாஹ்வே அந்த பெண்ணுக்கு அவர்களில் யார் சிறந்தவரோ அவரை தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணுடைய துணையா மாத்துவான் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹு ஆலம். இதுல எது மறுமை சொர்க்கத்துல நடக்கும் அப்படிங்கிறது அல்லாஹு ஆலம். ஆனா இது எதுவா இருந்தாலும் அங்க கவலையோ துன்பமோ எதுவுமே சொர்க்கத்துல இருக்காது. சொர்க்கத்துல நம்மளுடைய முன்னாள் கணவரோ இல்ல முன்னாள் மனைவியோ அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனா அப்படி சந்திச்சா கூட அந்த மனசுல எந்த குரோதமும் இருக்காது. எனக்கு நீங்க இவ்வளவு தீங்கிழைச்சிட்டீங்களே அப்படிங்கிற கவலையும் இருக்காது. ஏன்னா சொர்க்கம் அற்ப இன்பங்களால நிறைஞ்சது கிடையாது, வேதனைகளால நிறைஞ்சது கிடையாது, சின்ன சின்ன அற்ப சுகங்களால நிறைஞ்சது சொர்க்கம் கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, இந்த பூமியில ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மனிதர் நாளை சொர்க்கத்துக்குள்ள நுழைவாராம். அல்லாஹ் அவரை ஒரு முறை சொர்க்கத்துடைய இன்பங்கள்ல முக்கி எடுப்பானா. ஒரே ஒரு தடவை சொர்க்கத்துடைய இன்பங்கள்ல முக்கி எடுத்துட்டு அந்த மனிதரை பார்த்து கேட்பானா, நீ இது வரைக்கும் எவ்வளவு கவலைகள் அடைஞ்சிருக்க? அப்ப அந்த மனிதன் சொல்வானா, கவலையா? கவலைனா என்ன? இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் கவலைய அனுபவிச்சதே இல்லையே அப்படின்னு அந்த அடியான் சொல்லுவானா. சொர்க்கத்துடைய ஒரு துளி நம்மளுடைய உலகத்துல உடைய எல்லா கவலைகளையும் மறக்கடிச்சிரும் அப்படின்னா சொர்க்கத்துல நிறைய இன்பங்களை தொடர்ந்து அனுபவிச்சுட்டே இருக்க போற அந்த சொர்க்கவாசிகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் பெருசாவே தெரியாது. நீ என்னை ஏமாத்திட்ட, நீ எனக்கு இந்த அளவு துன்பம் கொடுத்துட்ட அப்படிங்கிற எந்த விதமான வன்மமும் அந்த மனசுல இருக்காது. இப்ப நாளை மறுமையில சொர்க்கத்துல அந்த கணவனும் மனைவியும் ரிலாக்ஸா ஒரு சோஃபால சாஞ்சு உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், இல்ல டீ, காஃபி ஏதாவது ஒரு விஷயத்த குடிச்சிட்டு அவங்களுக்குள்ள அவங்களுடைய அன்பை பகிர்ந்துக்குவாங்க. இப்படி ஒரு நிகழ்வு பூமியில நடக்காதான் எல்லா கணவன் மனைவியும் ஏங்குறது. நம்மளுடைய கடமைகளை மறந்துட்டு, நம்மளுக்குள்ள கவலைகளை மறந்துட்டு, நமக்கான நேரம் இந்த பூமியில கிடைக்காதான்னு ஒருத்தவங்க ஏங்குறாங்க. ஆனா அல்லாஹ் இதை எங்க கொடுக்கறதா நமக்கு வாக்குறுதி அளிக்கிறானா, சொர்க்கத்துல நான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலையை தர்றேன், நீங்களும் உங்களுடைய துணைகளும் எந்த கவலையும் இன்றி, எந்த பொறுப்புகளும் இன்றி, எந்த கடமைகளும் இன்றி உங்களுக்குள்ள அன்பு பரிமாறிக்கிறதும் அன்பான வார்த்தைகள் பேசுறது மட்டும்தான் உங்களுடைய வேலைகளா இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தன்னுடைய சொர்க்கத்தை பத்தி வர்ணிக்கும் போது சொல்லி காட்டுறான். ஆனா இப்படி ஒரு தம்பதிகளா நம்ம சொர்க்கத்துல வாழணும் அப்படின்னா பூமியில நம்ம எப்படிப்பட்ட தம்பதிகளா இருந்திருக்கணும்? பூமியில நம்ம அதுக்கப்ப எப்படிப்பட்ட தம்பதிகளா இருந்திருக்கணும்? நான் அல்லாஹுடைய பாதையில இந்த தோட்டத்தை விற்பனை செஞ்சுட்டேன்னு சொன்ன ஒரு கணவர், அதை கேட்ட மனைவி தம் பிள்ளைகளுடைய கையில இருந்த பேரிச்சம்பளத்தை தட்டி விட்டுட்டு, நீங்க செஞ்ச வியாபாரத்திலேயே இதுதான் சிறந்த வியாபாரம், இதுதான் சிறந்த வியாபாரம், பிள்ளைங்க கையில இருந்த பேரிச்சம்பளத்தை தட்டி விட்டுட்டு அங்க இருந்த இன்பங்கள் எதையுமே பார்க்காம தன் குடும்பத்தோட வெளியேறினாங்கல்ல. ஈமானில் இப்படி திளைத்திருக்கக்கூடிய கணவனுக்கும் மனைவிக்கும் தான் சொர்க்கத்துல இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து கிடைக்கும். நம்ம அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி பார்த்தோம். அவங்க தன்னுடைய தோட்டத்தை அல்லாஹுடைய பாதையில தர்மம் செஞ்சுட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவங்களுக்காக சொர்க்கத்துல தோட்டம் காத்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஹராஜுடைய பயணம் போகும்போது ஒரு காலடி ஓசை கேட்கிறாங்க சொர்க்கத்துல. இது யார் அப்படின்னு கேட்கும் போது, இது உம்மு சுலைம், அபு தொல்ஹாவுடைய மனைவியான உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணுனா, தன்னுடைய மகனை முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவும் இஸ்லாத்துடைய வழியில அந்த தன்னுடைய மகனை தியாகம் செஞ்ச ஒரு பெண். அப்ப ஈமானில் திளைத்து போகக்கூடிய ஒரு குடும்பத்துல கணவனுக்கும் சொர்க்கத்துல வீடு இருக்கு, தோட்டம் இருக்கு, மனைவிக்கும் சொர்க்கத்துல ஒரு அந்தஸ்து இருக்கு, அந்த மகனுக்கும் சொர்க்கத்துல ஒரு அந்தஸ்து இருக்கு. இப்படிப்பட்ட குடும்பமா நம்ம இம்மையில வாழ்ந்தோம் அப்படின்னா மறுமையிலையும் இதே போல ஒரு கண் குளிர்ச்சியான ஒரு குடும்பமா நம்மளுக்கு வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப 2 உறவுகளை பத்தி நம்ம பார்த்தோம். பெற்றோர்கள் பார்த்தோம், இன்னொன்னு துணைகள் பார்த்தோம். 3வது இப்ப நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா பிள்ளைகள். இது பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னா, இந்த பூமியில பிறந்து இறந்து போன பிள்ளைகள். தங்களுடைய பெற்றோர்களால அவங்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய வயிற்றுல இருக்கும் போதே அந்த தாய் இந்த பிள்ளைக்காக நிறைய கனவு கண்டிருப்பாங்க. இந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும், எப்படி இருக்கும், யார் மாதிரி இருக்கும், எப்படி நம்ம வளர்க்க போறோம்ன்ற நிறைய கனவுகளோட சுமந்து பெற்றெடுத்த அந்த குழந்தை பிறந்த உடனே இறந்து போயிருச்சு. இந்த பூமியில அவங்களுக்கு அந்த பிள்ளையோட வாழ்றதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஆனா மறுமையில் அல்லாஹ் இந்த பிள்ளைகளோட அந்த பெற்றோரை இணைச்சு வைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த பூமியில்
பிறந்த உடனே இறந்து போகின்ற குழந்தைகள், அதாவது பருவ வயதை அடைவதற்கு முன்பாக இறந்து போகின்ற குழந்தைகளை யார் பாதுகாத்து கொண்டிருக்கிறா, யார் பராமரிச்சு கொண்டிருக்கிறா அப்படின்னா இப்ராஹிம் அலைவசல்லம் அவங்களும் அவங்களுடைய மனைவியான சாரா அலைவசல்லம் அவங்களும் இந்த பூமியில் பிறந்து பருவ வயதை அடைவதற்கு முன்பாக இருந்த குழந்தைகளுடைய பராமரிப்பாளர்கள். உங்களுடைய குழந்தைகள் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இந்த மாதிரி இறந்து போய் இருந்தாங்கன்னா நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. உங்களை விட சிறந்த பொறுப்பாளர்கள் அந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்காங்க. எது வரைக்கும் அந்த பிள்ளைங்களை அவங்க பராமரிப்பாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த பிள்ளைக்குரிய தாயும் தந்தையும் சொர்க்கத்தை வந்து அடைஞ்சு அந்த தாய் தந்தை கிட்ட இந்த பிள்ளை ஒப்படைக்கின்ற வரைக்கும் அந்த பிள்ளைகளை பாதுகாக்க போறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகனான இப்ராஹிம் இறந்து போகும்போது சொன்ன வார்த்தை, என்னுடைய பிள்ளைக்காக சொர்க்கத்துல ஒரு பாதுகாவலர் பராமரிப்பாளர் ரெடியா இருக்காங்க. அந்த பராமரிப்பாளர் தான் இப்ராஹிம் நபி. இவங்கதான் இந்த சொர்க்கத்துல இருந்து விடை பெற்று போன பிள்ளைகளை பராமரிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. இப்படி பிள்ளைகளை பறிக்கொடுத்த ஒரு குடும்பத்துக்கு தான் சொர்க்கத்துல ஒரு வீடு இருக்குன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? பைத்துல் ஹம்த், புகழுக்குரிய வீடு. யாருக்குன்னா தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு நிழல் தரக்கூடிய மரங்களா இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட பெற்ற பிள்ளைகள் இந்த உலகத்துல தங்களுடைய பயணத்தை விரைவா முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த நிலையிலையும் பொறுமையா இருந்த பெற்றோருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் பைத்துல் ஹம்த் அப்படிங்கிற ஒரு வீடை கட்டித்தரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் இதுக்கு ஒரு சிறப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி இமாம் மாலிக் இப்னு தினார் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவுனா, தன்னுடைய மகள் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த கனவை காண்றாங்க. இந்த கனவுல அவங்க சொர்க்கத்தை காண்றாங்க. சொர்க்கத்துல கஸ்தூரியால ஆன ஒரு மலை முகட காண்றாங்க. அந்த மலைக்கு கீழே சிறு குழந்தைகள் எல்லாம் சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும். இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய நபிமொழியிலையும் சொல்றாங்க. இந்த உலகத்துல எந்த ஒரு குழந்தை சிறு வயதிலேயே இறந்து போகிறதோ அந்த குழந்தை நாளை மறுமையில் தன்னுடைய தாயையும் தந்தையையும் அடையாளம் கண்டு கொண்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஆடைகளை போய் இறுக்கமா பிடிச்சுக்குமா, அவங்களுடைய கைகளை இறுக்கமா பிடிச்சுக்குமா. எது வரைக்கும் அவங்களை இறுக்கமா பிடிச்சுக்கும் அப்படின்னா, அல்லாஹ் இவங்களை சொர்க்கத்துக்குள்ள நீங்க போங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் தன்னுடைய தாயையும் தந்தையும் விடாம பிடிச்சு அல்லாஹ் கிட்ட அந்த குழந்தைகள் மன்றாடுமா, எங்களுடைய பெற்றோர்களோட நாங்க இருக்கிற வாய்ப்பை எங்களுக்கு நீ பூமியில கொடுக்கலையா அல்லாஹ், இதுக்கு பகரமா சொர்க்கத்துல எங்களோட பெற்றோர்களோட இருக்கிற வாய்ப்பை நீ எங்களுக்கு கொடு அப்படின்னு மன்றாடி தன்னுடைய பெற்றோர்களை சொர்க்கத்துக்கு அந்த பிள்ளைங்க இழுத்துட்டு போவாங்க. நம்ம ஏற்கனவே சொர்க்கத்துடைய வர்ணனைகள் பத்தி படிக்கும் போது படிச்சோமே, சொர்க்கத்துல எல்லாரும் 33 வயசுல ஒரு முழு பருவ வயது அடைந்த நிலையில தானே இருப்பாங்க. அப்ப இந்த குழந்தைகளுடைய நிலை என்ன அப்படின்னா, இமாம்கள் சொல்றாங்க, இந்த பூமியில அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் தன் பிள்ளை வளரக்கூடியதை பார்க்கின்ற பாக்கியம் கிடைக்கல. அதனால அல்லாஹ் அவங்கள குழந்தைகளாவே சொர்க்கத்துல எழுப்புவான். அந்த குழந்தைகளை அங்க சுவனத்துல வச்சு அவங்க வளர்றத பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானா. அப்போ உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை விட்டு போயிருந்தா நீங்க கவலைப்பட தேவையில்லை. அந்த பிள்ளைகள் தான் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய சாவியா இருக்க போறாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்ததா நம்ம எந்த உறவை பார்க்க போறோம் அப்படின்னா, நண்பர்களை பத்தி. நம்ம இந்த பூமியில எந்த உறவு இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு உறவை நம்ம ரொம்ப தேடி தேடி வச்சுக்குவோம். எந்த இடத்துல போனாலும் இந்த உறவு இருக்கணும்னு நம்ம விரும்புவோம். அவங்க யார் அப்படின்னா நண்பர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஸ்ஸாஹிபு ஸாஹிப் இம்மா இலல் ஜன்னா இம்மா இலன் நார். ஒரு நண்பன் ஒன்று உன்னை நரகத்துக்கு இழுத்து செல்பவனாக இருப்பான் அல்லது சுவனத்திற்கு இழுத்து செல்பவனாக இருப்பான். இந்த உலகத்துல நாம எப்படிப்பட்ட தோழமையை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த தோழமையோட தான் நாளைக்கு மறுமையில நம்ம எழுப்பப்படுவோம். நம்மளுடைய தோழர்களை இந்த பூமியில தேர்ந்தெடுக்கும் பொழுது கொஞ்சம் நிதானமா யோசிச்சு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். வெறுமன உலகத்திற்குரிய நண்பர்களா நம்ம அவங்களை தேர்ந்தெடுத்துக்க கூடாது. இவங்க நாளைக்கு மறுமையில் நம்மளுடைய கைகளை பிடித்து சொர்க்கத்துக்கு கூட்டி செல்லக்கூடிய நபர்களா இருக்கணும் அப்படிங்கறதுல கவனம் ரொம்ப தேவை. இந்த உலகத்துல நம்ம நிறைய விதமான நண்பர்களை பார்த்திருக்கலாம். நண்பர்களே நிறைய விதமா ஸ்கூல்ல இருப்பாங்க, காலேஜ்ல இருப்பாங்க,
இல்ல டீ கடைக்கு போற இடத்துல சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்ல நம்ம பார்லர் போற இடத்துல சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இப்படி வாக்கிங் போகும்போது சில ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுறதுக்கு இந்த பூமியில நிறைய சூழல் இருக்கு. ஆனா ஒரு சில தோழமை அல்லாஹ்வுடைய பார்வையில ரொம்ப அழகானதா இருக்கும். அது எந்த தோழமை அப்படின்னா அல்லாஹ்விற்காக உறவு கொண்டவங்க. இதுக்கு முன்னாடி இவங்க முன்ன பின்ன பார்த்திருக்காத பழகிருக்காத அந்நியர்களா இருந்து அல்லாஹ்விற்காக தோழமை கொண்ட நபர்கள். இந்த தோழமை தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் ரொம்ப உன்னதமான தோழமையா இருக்கும். இவங்க எப்படி ஒன்று சேர்ந்து இருப்பாங்கன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிஞ்சுக்கும் போது சேர்ந்து இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கோம் தானே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கத்துக்கிறதுக்காக உருவான ஒரு தோழமை இது. இந்த தோழமை அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்த தோழமை. ஒரு மனிதன் நம்ம தனிப்பட்ட முறையில நேசிக்கிறது சிறந்ததா இல்ல அல்லாஹ்வை நேசிக்கிறது சிறந்ததா? ஒரு மனிதனை நம்மளுடைய தேவைகளுக்காக நேசிக்கிறது சிறந்ததா இல்ல ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும் அப்படிங்கிறதுக்காக நேசிக்கிறது சிறந்ததா? நம்மளுடைய தனிப்பட்ட நேசத்தை விட அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ்விற்காக ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அந்த நேசம்தான் ரொம்ப உயர்வான நேசமா இருக்கும். இப்படி அல்லாஹ்விற்காக நேசம் கொண்ட மனிதர்கள் பூமியில அவங்க முன்ன பின்ன பழகாம இருந்திருந்தாலும் கூட தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து இணைஞ்சே இருப்பாங்க. கத்துக்கிறதுல இருந்தாலும் சரி, இபாதத்கள் செய்யறதுல இருந்தாலும் சரி, இறைவனை அஞ்சுறதுல இருந்தாலும் சரி, தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்றதுல இருந்தாலும் சரி, இப்படி சேர்ந்தே பயணிச்ச இந்த நண்பர்கள் நாளை சுவனத்துல எப்படி இருப்பாங்கன்னா, அல்லாஹ் நீங்க சொர்க்கத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போதே இவங்க தன்னுடைய நண்பர்களை தேட ஆரம்பிச்சிருவாங்க. எந்த நல்லமன் மூலமா நம்ம சொர்க்கத்துக்கு வந்தோமோ அந்த நல்லமலை நம்முடன் சேர்ந்து செஞ்ச நம்மளுடைய தோழர் எங்கே அப்படின்னு சொல்லி அங்க அப்படியே தேட ஆரம்பிச்சிருவாங்களாம். எங்க என்னுடைய தோழர் அப்படின்னு சொல்லி. இந்த தோழர்கள் எல்லாம் நாளைக்கு சொர்க்கத்துல போய் என்ன பேசுவாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான்ல, அவங்க உயர்வான நாற்காலிகள்ல ஒருவரை ஒருவர் முன்னோக்கி அமர்ந்து உரையாடுவாங்க. என்ன பேசுவாங்க? சொர்க்கத்துல நாளைக்கு இந்த நண்பர்கள் போனதுக்கு அப்புறமா பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கும்? நிறைய இடங்கள்ல எல்லாம் சொல்றான் அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைகள் வந்து உணவு பரிமாறுவாங்க, தண்ணி பரிமாறிட்டு போவாங்க. அவங்க பேசி ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக தான் ஹியாம் அப்படிங்கிற கூடாரங்களே. அப்ப அதுல எல்லாம் போய் அந்த மனிதர்கள் என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த கூடாரங்கள்ல போய் அந்த நண்பர்கள் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, பூமியில நம்ம எந்தெந்த தருணத்துலலாம் நேர்வழி பெற்றோம் அப்படிங்கறத என்ன செய்வாங்களாம், நினைவு கூர்ந்துருவாங்களாம். நம்ம இந்தெந்த இடத்துலலாம் இறைவனுக்கு அஞ்சி இதை நம்ம செய்யாம இருந்தோம்ல, நம்ம அல்லாஹ்வுக்காக இவ்வளவு தியாகங்கள் செஞ்சோம்ல, ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்குவாங்க. நான் என்னுடைய ரப்புக்காக இதை இழந்தேன், நான் என்னுடைய ரப்புக்காக இதை இழந்தேன், நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சி இந்த காரியத்திலிருந்து விலகி இருந்தேன் அப்படிங்கிற செய்திகளை பகிர்ந்துக்க கூடிய உரையாடலாதான் அந்த உரையாடல் இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம நாளைக்கு சொர்க்கத்துக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் நம்மளுடைய தோழர்களோட உரையாடுறதுக்காக எந்த தியாகத்தை தயார்படுத்தி வச்சிருக்கோம். நாளைக்கு பெருமையா சொல்றதுக்காக, இதை நான் என் இறைவனுக்காக தாங்கி கொண்டேன் சொல்றதுக்காக எந்த இழப்பை நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கோம். உர்வா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவை சந்திக்கிறதுக்கு போனேன். உர்வா இப்னு ஜுபைர் அவங்க யாருன்னா ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரருடைய மகன். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு இவங்களுக்கு மாமிய பாக்குறதுக்காக போறாங்க. ஒரு சில பார்த்தா அவங்கள்ட்ட ஒரு சில சந்தேகங்கள் கேட்கணுங்கிறதுக்காக போறாங்க. போனா அங்க ஆயிஷா ரலியல்லாஹு குறிப்பிட்ட ஒரு வசனத்தை ஓதுறாங்க, அழுகுறாங்க, துவா செய்யறாங்க. திரும்ப அதே வசனத்தை ஓதுறாங்க, அழுகுறாங்க, துவா செய்யறாங்க. இதே மாதிரி ரொம்ப நேரம் நடந்துட்டே இருக்கு. இவர் வாசல்ல இருந்து காத்துக்கிட்டே இருக்காரு. காத்துட்டே இருந்துட்டு என்ன செய்யறாரு, சரி லேட் ஆகும் போல, எனக்கு கடை தெருவுல சில வேலைகள் இருந்தது, அதனால அந்த நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்து நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை தெருவுக்கு போறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சுதான் நான் திரும்பி வந்தேன் அப்படிங்கறதையும் அந்த சஹாபி குறிப்பிடுறாங்க. அப்ப கடை தெருவுக்கு போய் தனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வந்தா இப்பயும் ஆயிஷா ரலியல்லாஹு அதே வசனத்தை ஓதுறாங்க, அழுகுறாங்க, துவா செய்யறாங்க. அது எந்த வசனம் அப்படின்னா சூரா அத்தூர் 52வது அத்தியாயத்துடைய 25வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்படியே 25, 26, 27 இந்த 3 வசனங்கள். அந்த 27வது வசனத்தை தான்
ஓதி ஓதி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அழுதுகிட்டே இருக்காங்க. யாராவது முடிஞ்சா அத சாட்ல போடுங்க. அல்லாஹ் அந்த வசனங்கள்ல என்ன சொல்றான்னா, அவர்களில் சிலர் சிலரை முன்னோக்கி விசாரித்துக் கொள்வார்கள். இது சொர்க்கத்துல கொள்கை சகோதரர்கள்னு நம்ம சொல்றோம்ல, அல்லாஹ்விற்காக ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டம் நாளைக்கு பேசிக்க போது அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இப்படி பேசக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளணும். அவர்களில் சிலர் சிலரை முன்னோக்கி விசாரித்துக் கொள்வார்கள். இதற்கு முன் உலகில் நாம் நம் குடும்பத்தாரிடையே இருந்தபோது வேதனையை பற்றி நிச்சயமாக அஞ்சியவர்களாக இருந்தோம். நாம பூமியில இருந்த போது அல்லாஹுடைய தண்டனைய பத்தி, இந்த தண்டனை நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம ரொம்ப அஞ்சினோம். அதனால அல்லாஹ் எதெல்லாம் தடுத்தானோ அதெல்லாம் நம்ம செய்யாம இருந்தோம். ஆனா அல்லாஹ் நம்மீது உபகாரம் செய்து கொடிய வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றினான். சொர்க்கத்துல போய் அவங்க உட்கார்ந்துட்டு நரகத்தையும் அவங்க பாப்பாங்க தானே. அந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. நம்ம பூமியில எந்த வேதனைக்கு அஞ்சினோமோ அந்த வேதனை அல்லாஹ் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்காம நம்மளை காப்பாத்திட்டான் அப்படிங்கிற செய்திய பகிர்ந்து பேசி ஆனந்தமா இந்த சொர்க்கவாசிகள் இருப்பாங்க. நம்மளுக்கு நாளைக்கு இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானா? என்னுடைய ரப்பு இந்த வேதனையில இருந்து என்னை காப்பாத்திட்டான், வாக்களிச்ச மாதிரியே என்னுடைய ரப்பு என்னைய காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுடைய அமல்களை தயார்படுத்தி வச்சிருக்கோமா? இந்த உரையாடல்கள்ல நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்குமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். இல்லைனாலும் அதுக்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பிக்கும். முழுசா செய்ய முடியாட்டி கூட முயற்சி செய்யற அடியான அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். 100 கொலை செஞ்ச மனிதர் பாவ மன்னிப்பை தேடி ஒரு ஊருக்கு போறாரு. அந்த ஊரையே அவர் அடையல, அதுக்கு முன்னாடியே அவர் மரணிச்சு போயிடுறாரு. அல்லாஹ் அங்க அவருடைய எண்ணத்தை பார்த்தா மன்னிப்பு கேட்கணும்னு அவருடைய மனம் முழுமையா இருந்த அந்த எண்ணத்துக்கான கூலி அல்லாஹ் அவரை சொர்க்கவாசியா மாத்துறான். அப்ப நம்மளும் முயற்சி, அட்லீஸ்ட் அதுக்கான முயற்சியவாது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முழுமை அடையாட்டி கூட இறைவனிடம் யா அல்லாஹ் என்னுடைய முயற்சிகளுக்கு நீ கூலி கொடு அப்படிங்கறதையாவது கேட்கக்கூடிய நிலையில நம்ம இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த பூமியில நிறைய தோழமை இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல இந்த அல்லாஹிற்காக உள்ள தோழமை தான் சிறந்ததுன்னு பார்த்தோம். இன்னும் சில தோழமைகளை பத்தி சொல்லும் போது இமாம் இப்னு கையும் சொல்றாங்க, இந்த பூமியில சிலர் இருப்பாங்க, அவங்க எப்ப பார்த்தாலும் சுத்தி உட்கார்ந்து இறைவனுடைய கல்வியை கற்றுக்கொண்டுட்டே இருப்பாங்க. அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான் தெரியுமா, இந்த அத்தியாயத்துல என்ன சொல்றான் தெரியுமா, இந்த வரலாறுல அல்லாஹ் என்ன சொல்ல வரான் தெரியுமா, இதன் மூலம் அல்லாஹ் நம்மளுக்கு என்ன படிப்பினை கொடுக்க வரான் தெரியுமா அப்படின்னு சொல்லி இறைவனுடைய கல்வியை பகிர்ந்துகிட்டே இருந்த மக்கள் இருக்காங்கல்ல. இவங்க நாளைக்கு சொர்க்கத்துல போய் என்ன பேசுவாங்க அப்படின்னா, இவங்க சொர்க்கத்திலையும் போய் இதையேதான் பேசுவாங்க. இவங்க சொர்க்கத்திலையும் போய் இதே தஃப்சீர், இதே ஃபிக்ஹ், இதே வரலாறு, இதே ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயங்கள், இதையேதான் பேசுவாங்க. ஆனா ஒரு சின்ன மாறுதல், இங்க எல்லாத்தையும் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த பூமியில நம்ம உட்கார்ந்து படிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த இமாம் சொன்னாங்க, இந்த நல்ல மனிதர் இந்த விஷயத்த சொன்னாருன்னு நம்ம செய்திகளா கேட்டுக்கிறோம். நாளைக்கு மறுமையில இந்த கல்வியை தேடி அலையக்கூடிய இந்த கூட்டம் நாளைக்கு சொர்க்கத்திலையும் கல்வியை தேடி அலையும். ஆனா அந்த கிளாஸஸ் எல்லாம் லைவ் கிளாஸஸா இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பத்தி தெரிஞ்சுக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டயே போய் அவங்களுடைய செய்தியை கேட்டுக்கும். குர்ஆன் வசனங்களுடைய விளக்கங்களை தெரிஞ்சுக்க ரசூலுல்லாஹ் இவங்க கிட்ட போங்க, குர்ஆனுடைய வசனங்களுடைய விளக்கங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு சொன்ன சஹாபிகள் கிட்ட இந்த கூட்டம் நேரடியா போய் கல்வி கற்கும். அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும். மறுமையிலையும் இதே போல் ஒரு கூட்டமா அமர்ந்து இறைவனுடைய அருள்களையும் அவனுடைய வசனங்களையும் நினைவு கூறக்கூடிய ஒரு கூட்டமா இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஒரு தோழனை எப்படி நம்ம அமைச்சுக்கணும், அவங்க நம்மளையும் சேர்த்து சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போறவங்களா இருக்கணும். இன்னும் சில நண்பர்கள் சொர்க்கத்துல நம்ம இருப்போம், ஆனா நம்மளுடைய நண்பர்கள் இல்லாம இருப்பாங்க. சில நண்பர்கள் சொர்க்கத்தில் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுடைய நிலை என்ன? அவங்க ஈமான் கொண்டிருப்பாங்க, ஆக பலகீனமான ஈமான் கொண்டிருப்பாங்க, அவங்க நம்மளுடைய நண்பர்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய நிலை என்னவா இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்திலிருந்து நரகத்திலிருந்து சில மனிதர்கள் எடுத்து வெளியே போடப்படுவாங்க.
அவங்க முழுசா எரிஞ்சிருப்பாங்களாம். அவங்களுடைய முகங்களை தவிர அவங்களுடைய உடம்புகள் ஃபுல்லா முழுசா அந்த நெருப்புல எரிஞ்சு கருகி விறகு கட்டைகள் மாதிரி அவங்க தூக்கி சொர்க்கத்துடைய ஆறுகள் பக்கத்துல போடப்படுவாங்க. போட்ட உடனே அல்லாஹ் சில சொர்க்கவாசிகளை கூப்பிடுவானா. கூப்பிட்ட உடனே அந்த சொர்க்கவாசிகள் அந்த நண்பர்கள் அந்த சொர்க்கத்துடைய ஆற்றுல இருந்து தண்ணீர் எடுத்து இந்த மனிதர்கள் மேல போடுவாங்க. போட்ட உடனே அந்த மனிதர்கள் புதுசா முளைக்கின்ற விதையை போல, தண்ணீர் பட்ட உடனே துளிர்த்து வரக்கூடிய ஒரு விதையை போல அப்படியே எந்திரிச்சு வருவாங்களா. ஆனா அவங்களுடைய உடம்புல இந்த நரகம் நெருப்பு தீண்டினதுடைய தடங்கள் மட்டும் இருக்கணும், தடங்கள் மட்டும் இருக்குமா. அந்த தடங்களோட இப்ப இந்த நண்பர்கள் என்ன செய்வாங்க, தண்ணி ஊத்தி அவங்கள துளிர்க்க வச்ச நண்பர்கள் இவங்களை அப்படியே சொர்க்கத்துக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. அப்போ ஒரு விஷயம் நம்ம நினைவு வச்சுக்கணும், நம்ம மட்டுமே ஒருத்தருடைய கைய பிடிச்சு உள்ள போக போறோமா, இல்ல நம்ம யாருடைய கையவாது பிடிச்சு கூட்டிட்டு போக போறோமா. நல்ல தோழமையைதான் அல்லாஹ் விரும்புறான். அதனால நான் நல்லவர்களோட மட்டும்தான் பழகுவேன், எந்த பலவீனமானவர்களோடையும் நான் பழக மாட்டேன், அவங்களுக்கு நான் அல்லாஹுடைய அச்சத்தை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம வாழக்கூடாது. எந்த அளவுக்கு நாம் ஒருவருடைய கையை பிடிச்சு சொர்க்கத்துக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறோமோ அதே அளவு என்னுடைய கைகளை பிடிச்சு சிலர் சொர்க்கத்துக்கு வரணும், அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ஆதரவு வைக்கணும். இப்படிதான் ஒரு நண்பர்களுடைய ரீயூனியன், ஒரு கெட் டுகெதர் சொர்க்கத்துல இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது எதிரிகளை பத்தி பார்க்க போறோம். சொர்க்கத்துல குடும்பம் பார்த்தாச்சு, பெற்றோர், துணை, பிள்ளைகள், நண்பர்கள் பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது யாருன்னா எதிரிகள். எதிரிகளும் சொர்க்கத்துல இருப்பாங்களா, அவங்கள எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற செய்தியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த அன்பை பத்தியும் இல்ல வெறுக்கிறத பத்தியும் சில செய்திகள் பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாரையும் அளவு கடந்து நேசிக்கவும் வேண்டாம், யாரையும் அளவு கடந்து வெறுக்கவும் வேண்டாம், இரண்டுமே அழிவையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. இதே போல ஒரு விஷயத்த அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க ஒரு மனிதரை ரொம்ப நேசிக்கலாம், அந்த மனிதர் ஒரு நாள் உங்களுடைய எதிரியாக மாறலாம். நீங்க ஒருத்தர் உங்களுடைய எதிரியின் காலம் ஃபுல்லா நினைச்சிட்டு இருக்கலாம், அவங்க நாளைக்கு உங்களுடைய நண்பர்களாக மாறலாம். அதிக அன்பு வைக்கிறதும் அதிக வெறுப்பு ஏற்படுத்துறதும் எப்படி அழிவையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். ஒருத்தர் மேல நம்ம அளவு கடந்த அன்பு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அந்த அன்பு நம்மளுக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுத்தும். அவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு நிறைய அதிருப்தி வரும். அதிருப்தி வர வர அப்படியே அது வெறுப்பா மாறும், அது நம்மளுக்கு அழிவை ஏற்படுத்தும். அதே போல ஒரு மனிதரை நம்ம அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம், முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு எதிராக இவங்க செஞ்சுட்டாங்க, அவ்வளவுதான், விட்டுட்டு போவோன்ற இது இல்லாம அவங்க மேல நம்ம வெறுப்பை வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த வெறுப்பு நம்மள பாவிகளா மாத்திரும். அவங்களுக்கு எதிராக ஏதாவது நம்ம செய்யணும், நம்மள இப்படி செஞ்சுட்டாங்களே அவங்கள நம்ம ஏதாவது செய்யணும், அவங்கள நம்மள வருத்தப்பட வைக்கணும், நம்ம வருத்தப்பட்ட மாதிரி அவங்கள வருத்தப்படணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மனசுக்குள்ள வரும், நம்மள அது பாவம் செய்யறதுக்கு தூண்டும். அதனாலதான் அதிக அன்பும் அதிக வெறுப்பும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அன்பு வைப்பதாக இருந்தாலும் வெறுப்பு கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக தான் வைக்கணும். அல்லாஹ்வுக்காக வைக்கிற அன்புதான் உண்மையான அன்பா இருக்கும். இன்னைக்கு உலகத்துல பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகள் மேல அன்பு வச்சிடுறாங்க, அது அளவு கடந்த அன்பு. அல்லாஹ்வுக்காக தான் நம்மளுடைய பிள்ளைகளா இருந்தாலும் நம்ம நேசிக்கணும். அது இல்லாம அளவு கடந்த அன்பு வச்சிடுறாங்க. அந்த அன்புடைய வெளிப்பாடு அந்த பிள்ளைங்க கொஞ்சம் அவங்களுக்கு முரண்பாடா நடந்தா கூட அது அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் இடையிலான அன்பு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. இது அல்லாஹ்விற்காக அவங்க வச்சுக்கொண்ட அன்பு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேசிக்கிற ஒரு உரையாடல். அவங்களுடைய மகன் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி ஜாஹிலியாவுல இருக்கும் பொழுது ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல அவங்க மகன் அந்த தந்தையை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, இந்த போர்ல நீங்க என்னுடைய வாள் முனைக்கு வந்தீங்க, நினைச்சிருந்தா நான் வெட்டி இருக்கலாம், ஆனா நான் என்னுடைய தந்தைங்கிறனால நான் உங்களை வெட்டல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆனா அதே போர்ல நீ என்னுடைய வாள் முனைக்கு வந்திருந்தேன்னா அல்லாஹ்விற்காக நான் உன்னை வெட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த உலகத்துல எந்த உறவா இருந்தாலும் எந்த அன்பா இருந்தாலும் எந்த வெறுப்பா இருந்தாலும் அது அல்லாஹ்விற்கானதா இருக்கும் போதுதான் நம்மளுக்கு அது ஆரோக்கியமானதா இருக்கும். சரி, இந்த எதிரிகள்ல முதலாவதா நம்ம பார்க்க போறது யார பத்தினா, நம்மள தவறுக்காக இந்த பூமியில அழைத்தவங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா, அதோட முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். 37வது அத்தியாயத்துடைய 50வது வசனத்துல இருந்து சாட்ல போடுங்க, இல்ல கையில குர்ஆன் வச்சிருந்தா கூட நீங்க எடுத்து பார்க்கலாம்.
எதிரிகள்ல முதலாவது எதிரி யார பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது நம்மள நன்மை செய்ய விடாம தீமையின் பக்கம் அழைச்சிக்கிட்டே இருந்தவங்க. இப்படிப்பட்டவங்கள நம்ம என்ன செய்வோமா, மறுமையில பார்ப்போம். ஆனா அவங்களை எங்க பார்ப்போம் அப்படின்னா நரகத்துல பார்ப்போம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற உரையாடல் தான் இந்த வசனம் சொல்லுது. 37வது அத்தியாயத்துடைய 50வது வசனத்துல இருந்து அப்படியே பாருங்க. அப்பொழுது அவர்களில் ஒரு சிலரை முன்னோக்கியவாறு பேசிக்கொண்டு இருப்பார்கள். இதே மாதிரி ஒரு உரையாடல், சொர்க்கத்துல நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் பேசிட்டு இருப்பாங்க. பூமியில எனக்கு ஒரு நண்பன் இருந்தா அந்த நண்பன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கேட்பான், நீ மறுமை நாள் இருக்கா, ஏன் நீ அதெல்லாம் நம்புற, நீ உயிர்த்தலப்பட போறியா, நீ ஏன் நன்மை செய்யற அப்படின்னு சொல்லி என்னுடைய நன்மைகள் ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்கக்கூடியவனா இருப்பான். நீங்க அதை அப்படியே தொடர்ச்சியா வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கேள்வி கேட்கக்கூடியவனா இருப்பான். என்னை எந்த நன்மைக்குமே அழைக்க மாட்டான், தீய செயலுக்கு மட்டும்தான் அழைப்பான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும் போது அப்ப அவங்களுக்கு சொல்லப்படும், அந்த மனிதரை நீங்க இப்ப பார்க்க விரும்புறீங்களா, உங்களை தீமையின் பக்கம் மட்டுமே அழைத்த உங்களுடைய எதிரியை இப்ப நீங்க பார்க்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கப்படும். ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு காட்சி அளிக்கப்படும். அந்த மனிதனை அவங்க நரகத்துடைய படுகுழியில காண்பாங்க. இது முதலாவது எதிரி. ரெண்டாவது எதிரி யாருன்னா, நம்மள சர்வாதிகாரத்தனம் பண்ண, நம்மள அடக்குமுறை பண்ண, நம்மள அதிகமா காயப்படுத்தின நம்மளுடைய எதிரிகளை நம்ம பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்துல இருந்து சில சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குமா. அந்த சாவி போடுற துளை இருக்குல்ல, ஒரு ஓட்டை மாதிரி சில ஓட்டைகள் இருக்குமா. அந்த ஓட்டைகள், அந்த துளைகள் வழியா சொர்க்கவாசிகள் நரகத்துல உள்ள மனிதர்களை பார்ப்பாங்க. அது எப்படிப்பட்ட மனிதர்கள்னா, தனக்கு துன்பம் கொடுத்த, தன்னை அடக்குமுறை செய்த, தன் மீது சர்வாதிகாரம் செலுத்திய மனிதர்களை அந்த சின்ன சின்ன துளைகள் வழியா சொர்க்கவாசிகள் அந்த மனிதர்களை நரகில் காண்பாங்க. இந்த உலகத்துல இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்திருந்தாலும் அல்லாஹ் கிட்ட நம்ம அதுக்காக எவ்வளவு துவா செஞ்சிருப்போம். நமக்கு அநீதம் ஏற்படும் போதெல்லாம் நம்ம எவ்வளவு துவா செஞ்சிருப்போம். அந்த துவா எல்லாம் அல்லாஹ் வேஸ்ட் ஆக்குவானா? அதெல்லாம் அல்லாஹ் ஒண்ணும் இல்லாம ஆக்குவானா? அதுக்கான பரிகாரம் அல்லாஹ் கொடுப்பான்ல. அதை எங்க கொடுக்கறான்னா சொர்க்கத்துல கொடுக்கறான். நீ இங்க இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாரு, உனக்கு அதிகம் துன்புறுத்தல் கொடுத்த, உன்னை அதிகம் அடக்குமுறை செய்த மனிதன் எங்க இருக்கான் பாரு அப்படிங்கிற ஒரு நிலையை அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அப்போ நம்மளுக்கு எதிரா இருந்த மனிதர்களை நரகில் காணக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். இந்த பூமியில வேணா நம்மளுக்கு துன்பங்கள் ஏற்படும் போதும், அடக்குமுறை செய்யப்பட போதும் நம்மளுடைய துவாக்கள் உடனே ஏற்கப்படாம இருக்கலாம். நாளை மறுமையில ஒரு மனிதன் அல்லாஹ் முன்னாடி போய் நிக்கும் போது அல்லாஹ் தன்னுடைய வலப்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நன்மையுடைய குவியலை பார்த்து சொல்லுவான், சொர்க்கத்துடைய அந்த அழகை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இது உனக்கானதுதான்ப்பா அப்படின்னு. அப்ப அந்த மனிதன் கேட்பானா, அல்லாஹ் நான் இந்த அளவுக்கு நான் எந்த அமலுமே செய்யலையே, இந்த அளவுக்கு நான் எதுவுமே செய்யலையே, எனக்கு எதுக்காக இவ்வளவு பெரிய கூலி அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவானா, நீ பூமியில ஒரு சில துவாக்கள் கேட்ட, நீ பூமியில என்கிட்ட சில துவாக்கள் கேட்ட, அதை நான் உனக்கு பூமியில நிறைவேற்றி கொடுக்கல, அதுக்கு பகரமா இந்த கூலிகளை நீ வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அடியான் சொல்லுவானா அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் நான் என் பூமியில இருக்கும் போது ஒரு சில துவாவை நீ அங்கீகரிச்சுட்ட, நான் கேட்ட 1-2 துவாக்களை நீ ஏத்துக்கிட்ட, அந்த துவாவையும் நீ ஏத்துக்காம இருந்திருந்தேனா இதை விட பெரிய கூலி எனக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு அந்த அடியான்னு சொல்லுவாங்க. இப்ப பூமியில நம்மளுக்கு துன்பம் வருது, நமக்கு ஆதரவா எதுவுமே நடக்கலன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஆதரவா அல்லாஹ் சொர்க்கத்தை உங்களுக்கு தயார்படுத்தி வச்சிருக்கான். அந்த சொர்க்கத்துல இருந்து உங்களுக்கு துன்புறுத்தல் கொடுத்த மனிதர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான். மூணாவது எப்படிப்பட்ட எதிரிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, இவன் எல்லாம் சொர்க்கத்துக்குள்ளேயே போக மாட்டான்னு நினைச்ச எதிரி. இவ்வளவு பாவம் செய்யறான், இவன் எப்படி சொர்க்கவாசி ஆவான்? நம்ம வெளி தோற்றத்தை பார்த்தே சில மனிதர்களை முடிவு பண்ணிடுறோம், ஜட்ஜ் பண்ணிடுறோம், இவங்க இப்படிதான். நம்ம அனுப்பப்பட்டதுடைய நோக்கம் மத்தவங்களை பத்தி முடிவெடுப்பதற்கு கிடையாது. மத்தவங்க விஷயத்துல தீர்ப்பு சொல்றதுக்காக அல்லாஹ் நம்ம பூமியில அனுப்பல. இப்ப யாரையும் பார்த்து நம்ம அப்படி நினைக்க கூடாது. ஏன்னா மறுமையில ஒரு நிகழ்வு நடக்கும், அந்த நிகழ்வை பார்த்து அல்லாஹ் வாய் விட்டு சிரிக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. என்ன நிகழ்வு அப்படின்னா, நாளை பூமின்னு சொல்லிட்டனோ, சொர்க்கத்துல ஒரு நிகழ்வு நடக்கும், அந்த நிகழ்வை பார்த்து அல்லாஹ் வாய் விட்டு சிரிப்பான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அது என்ன நிகழ்வுனா, கொலையாளியும் சொர்க்கத்துல இருப்பாரு, கொலை செய்யப்பட்ட நபரும் சொர்க்கத்துல இருப்பார். கொலை செஞ்சவனும் சொர்க்கத்துல, அந்த மரணிச்சு போன அந்த கொலையுண்டவனும் எங்க இருப்பாரா? சொர்க்கத்துல. 2 பேருமே சொர்க்கத்துல இருப்பாங்கன்னா இது என்னன்னா,
கொலை செய்யப்பட்ட மனிதன் அவன் ஷஹீதானதுக்காக உள்ள அந்தஸ்து அல்லாஹ் சொர்க்கத்துல கொடுத்துடுறான். இந்த கொலை செஞ்ச மனிதன் அதற்பின்பாக நிறைய அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் தப்ப நினைச்சு வருந்தனால அல்லாஹ் அந்த மனிதருக்கும் சொர்க்கத்தை கொடுக்குறான். இப்ப நினைச்சு பாருங்க, நாளைக்கு மறுமையில ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, வக்சீர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொண்டது வக்சி தான், ஆனா அவங்க மரணத்துக்கு பின்பாக அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப இவங்க எப்படி மீட் பண்ணிக்குவாங்க? நீ சொர்க்கத்துல இருக்கியா, நீ என்ன கொலை செஞ்சியே? ஆனாலும் அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டனால அவருக்கு சொர்க்கம். உஹதுடைய போர்க்களத்துல முஸ்லிம்களுக்கு பெரிய எதிரியே ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல. அவங்களுடைய ஒரு ரொம்ப கஷ்டமானது, அந்த போர் கஷ்டமானதே ஹாலித் இப்னு வலித் அவங்களாலதான். ஆனா பிற்காலத்துல அதே மனிதரை தான் அல்லாஹுடைய வாள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறாங்க. அப்போ இவங்களால நிறைய பேர் உஹதுல ஷஹீதா இருப்பாங்கல்ல, அந்த ஷஹீத் எல்லாம் நாளைக்கு அவங்களும் சொர்க்கத்துல இருப்பாங்க. அல்லாஹுடைய வாள் அப்படிங்கிற அந்தஸ்தோட ஹாலித் இப்னு வலீதும் சொர்க்கத்துல இருப்பாங்க. அப்ப இவங்களுடைய சந்திப்பு எப்படி இருக்கும்னு பாருங்க. கொலையாளியும் இருப்பாரு, கொலை செய்யப்பட்ட மனிதரும் இருப்பாரு. ரெண்டு பேரும் சந்திக்கும் போது அவங்களுடைய மனசுல எந்த குரோதமும் இருக்காது, எந்த ஒரு தவறான எண்ணமும் இருக்காது. ஏன்னா அங்க நீங்கப்பட்ட கஷ்டத்துக்கு இப்ப இதே மாதிரி நமக்கும் சில சூழல் ஏற்படலாம். நம்மள இந்த பூமியில தொடர்ந்து துன்புறுத்திய மனிதனும் சொர்க்கத்துல இருப்பாரு, நம்மளும் சொர்க்கத்துல இருப்போம். ஆனா நம்ம அனுபவிச்ச துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தகுந்த அந்தஸ்துல நம்ம இருப்போம், அவங்களுக்குரிய அந்தஸ்துல அவங்க இருப்பாங்க. நேருக்கு நேர் சந்திக்கும் போது எந்த பகைமையும் சொர்க்கத்துல இருக்காது. ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல 15வது அத்தியாயத்துடைய 47வது வசனத்துல சொல்றான், அவர்களுடைய நெஞ்சங்களில் குரோதத்தை நாம் நீக்கி விடுவோம், அவர்கள் ஒருவருடன் உரையாடக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதுதான் சொர்க்கத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களுடைய சூழல் எப்படிலாம் இருக்கும், குடும்பத்தை எப்படி நம்ம சந்திக்க போறோம், நம்மளுடைய நண்பர்களை எப்படி எதிர்கொள்ள போறோம், நம்மளுடைய எதிரிகளை எப்படி எதிர்கொள்ள போறோம். இந்த 3 விஷயமுமே பூமியில நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த மறுமையுடைய சுவனத்தினுடைய நிகழ்வு இருக்க போகுது இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கமும் நரகமும் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய செருப்பு வாரை விட மிக அருகாமையில் உள்ளது. இவ்ளோ பக்கத்துல, நமக்கும் நம்ம காலுக்கும் ரொம்ப தூரம் இருக்கா? இப்ப நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருந்தா குனிஞ்சு தொட்டீங்கன்னா உங்க காலை தொட்டுடலாம். அந்த அளவுதான் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்துக்கு உள்ள தூரமும் அதுதான், அவனுக்கும் நரகத்துக்கு உள்ள தூரமும் அதுதான். இதுல எதை நம்ம தேர்ந்தெடுத்துக்க போறோம் அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்மளுடைய அமல்களால எதை நம்மளுடைய இலக்காக்கிக்க போறோம் அப்படிங்கிறது. சொர்க்கத்தினுடைய செய்திகள் சொல்லப்படுவதே இது அப்படியே நம்ம கேட்டு கற்பனை பண்ணிட்டே இருக்கணுங்கிறது இல்ல. இந்த கேட்ட செய்திகள் எல்லாம் நாளைக்கு நம்ம உண்மையா அனுபவிக்கணும். அதுக்காக நம்ம என்ன முயற்சி எடுக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களுடைய நுழைதலும் என்னுடைய நுழைதலும் சுவனத்துல குடும்பத்தார்களோட, நண்பர்களோட, நம்மளுக்கு எதிரானவர்களை பார்த்தால் கூட நம்மளுடைய மனசுல எந்த குரோதமும் வன்மமும் இல்லாத ஒரு அழகான ஒரு சந்திப்பா அல்லாஹ் உங்களுடைய சந்திப்பையும் என்னுடைய சந்திப்பையும் ஆக்கியோர்ல துவா செய்தவளாக என்னுடைய இன்றைய அமர்வை நிறைவு செய்கிறேன். வாஹிரதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்துல என்னென்ன வேறு சில சுகங்கள் கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த பத்தி நாளைய அமர்வுல நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.